அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. நாமே உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினோம், உங்களில் அழகிய செயல்கள் புரிபவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக. இந்த மரணத்தை அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து அழகிய செயல்களை செய்பவர்களை பார்ப்பதற்காக படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த அழகிய செயல்கள் என்பது நம்முடைய வாழ்நாளில் மரணம் வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பங்கோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் நல்லவ, சில நேரங்களில் கெட்டவ என்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை சூழல் நம்மை மாற்றி இருந்தாலும் நம்முடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியே இருந்துக்கலாம். நாம தான் சில நேரத்தில் நல்லவங்களா இருக்கிறோமே, சில நேரத்தில் தானே கெட்டவங்களா ஆகிறோம், நம்ம இப்படியே போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற ரீதியிலே நாம் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நான் கெட்டவனாக எப்போவெல்லாம் ஆகுகிறேன், கெட்டதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போது போகிறது என்பதை அலசி ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும்? நல்லவனாக வாழ்வதற்கு, நல்ல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லா, நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வல் தன்சுர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், என்னிடத்தில் நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய அமல்களில் என்னிடம் வந்து சேர்ந்தது எது என்பதை கவனித்தவர்களாக வாழுங்கள்.